கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வாழ்த்துக்களை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலை தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவில் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்திலே கூறப்பட்ட காரியம், முதலாவது நீங்கள் எங்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று. எருசலேம் என்பது அவர்களுடைய பட்டினம், யூதேயா என்பது அவர்களுடைய தேசம், சமாரியா என்பது புறஜாதியர்களுடைய தேசமாய் இருக்கிறது. இதை நாம் ஒப்பிட்டுக் கொள்வோமானால், முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டினமாகிய நம்மளுடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்திலே முதலாவது நம்மளுடைய சாட்சி இருக்க வேண்டும். பின்பதாக சபையிலும் பின்பதாக சமுதாயத்திலும் நம்மளுடைய சாட்சி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சாட்சி முதலாவது நம் குடும்பத்தில் இருக்கிறதா? நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நம்மிடத்துல கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்களா? இன்றைய நாளை துவங்குகிற நாம் இன்றைய நாள் முழுவதும் கர்த்தருடைய சாட்சிகளாய் ஜீவிக்கிறோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அவர்களுடைய சாட்சியை பார்த்து சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. இன்று நாம் வேலை செய்யும் பகுதிகளிலே, கல்லூரிகளிலே, நம்மளுடைய அண்டை அயலாளர்களிடத்துல நாம் எவ்வாறான சாட்சியை காத்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா? இன்று நாம் சீஷர்களாய் கிறிஸ்துவர்கள் என்ற பெயர்களை பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை லாஸ் என்கின்ற கிறிஸ்துவ பெயரினாலே அடையாளம் கண்டு கொண்டால் இன்னும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை என்று அர்த்தம். எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எனில் நம் அனைவரும் சுவிசேஷகர் அல்ல, அனைவரும் போதகர் அல்ல, அனைவரும் மூப்பர் அல்ல, ஆனால் அனைவரும் சாட்சியாக ஜீவிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று லூக்கா இங்கு எழுதுகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். நாம் வெறுமனே உபதேசிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, அல்லது வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவை நம் வாழ்க்கையிலே நாம் செய்கையில் காட்டுகிறோமா? இன்றைய நாளிலே, இந்த நாளை துவங்குகிற நாம் இதை நிதானமாக யோசித்து பார்ப்போம். நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? சாட்சி சொல்வதல்ல, அடுத்தவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்வது, நம் மூலமாய் கிறிஸ்துவை அண்டிக் கொள்வது. இன்றைய நாளிலே நாம் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.